மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சந்தி கொனிதரும் ஜெவடி கோமளமே கொன்றைவார் செடைமேல் பனிதரும் தேங்களும் பாம்போ பகீரதியோ படைத்த புனிதரோ நீயோ எழுபோதி எல்நாளும் பொருந்துகவே என்னாலும் பொருந்துகவே. ஓம் நமச்சிவாயம். சிவதாசன் ஜெகநாதன். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கு நாம் அபிராமி அந்தாதியின் 4வது அழகான பாடலை பார்க்க போகிறோம். 3வது பாடலில் அம்பாளுடைய திருவடியை தான் பற்றி கொண்டதை பற்றி அழகாக அபிராமி பட்டர் விளக்கினார். இப்போ இந்த 4வது பாடலில் அம்பாள் பரமேஸ்வரனுடன் இணைந்து தன்னுடைய உள்ளத்திலே வர வேண்டும் என்று வேண்டுகிறார். ஏன்னா அம்பாள் தன் உள்ளத்திலே இருந்தால் தான் பெற்றவைகளை தன் உள்ளத்திலே தக்க வைத்து கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால் அந்த பொருள் நீ என் உள்ளத்திலே நீ உரைய வேண்டும் அப்படின்னு சொல்லி அப்படி அந்த அம்பாளுடைய பெருமையையும் அம்பாளுடன் இணைந்து வரக்கூடிய சிவபெருமானுடைய பெருமைகளையும் இந்த பாட்டில் சொல்கிறார். நான் பலமுறை சொல்லியிருக்கேன், அபிராமி பட்டர் ஒரு சாக்த உபாசகராக இருந்தாலும் அம்பாள் பற்றி 100 பாடல்கள் பாடியிருந்தாலும் பல பாடல்களில் சிவபெருமானை பற்றியும் சேர்ந்து பாடியிருப்பார். அவர் சிவ சாக்த உபாசகர். சிவபெருமானை பாடாமல் விடமாட்டார். ஏதாவது ஒரு 2 பாடலை விட்டுவிட்டிருக்கலாம். அது இல்லாமல் பல பாடல்களிலும் சிவபெருமானை பற்றியும் அவர் பாடியிருப்பார். அந்த மாதிரி பாடப்பட்ட ஒரு அழகான பாடல். இந்த பாடலை முதல்ல சொல்கிறேன், கேளுங்க. மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோமளமே கொன்றைவார் சடைமேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பகீரதையும் படைத்த புனிதரும் நீயும் என் புந்தி எந்நாளும் பொருந்தகவே அப்படிங்கிறார். இப்போ என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய உள்ளத்திலே நீங்கள் வரணும். யார் வரணும்? நீயும் புனிதரான சிவபெருமானும் 2 பேரும் என்னுடைய உள்ளத்திலே நீங்கள் குடிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் உன்னுடைய அருளை திருவடியை நான் பற்றி கொண்டு விட்டேன். அது என்னுடைய உள்ளத்தை விட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னு ஒரு பயமாக இருக்குது. போயிடுமோன்னு ஒரு பயமாக இருக்குது. அந்த பயம் என்னை விட்டு நீங்கணும்னு சொன்னால் நீயும் உன்னுடைய கணவரான புனிதரான பரமேஸ்வரனும் என் உள்ளத்திலே குடிகொற வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த பாட்டில் சொல்கிறாரு. இப்போ நான் யாரும் அறியாத மறையை அறிந்தேன்னு சொன்னார் இல்லையா? அப்புறம் உன்னுடைய திருவடிக்கே செறிந்தேன்னார் போன பாட்டில். அப்புறம் எந்த அளவில் எத்தனை முயற்சி இருந்தாலும் உன்னுடைய திருவருளும் அதற்கு துணை செய்ய வேண்டும். நான் எல்லாம் வந்துட்டேன். ஆனால் நீ நான் பெற்ற பொருள் இப்போ நிறைய சம்பாதிக்கிறோம். சம்பாதிச்ச பொருளை நம்ம அதை பாதுகாக்கணும். இப்போ சம்பாதிக்கிறது மட்டும் ஒரு செயல்பாடு இல்லை. சம்பாதிச்சு சும்மா விட்டுறதுனால பாதுகாக்கலாம், எல்லாம் வீணாக போயிட்டோம். அதே மாதிரி உன்னுடைய அருளை நான் பெற்றுவிட்டேன். அந்த திருவருள் எனக்கு எப்பொழுதும் உள்ளத்தே நிற்க வேண்டும். அதுக்கு நீ அருள் புரியணும். அதுக்கு ஏற்றதாக நீ எனக்கு ஏன்னா என்னுடைய உள்ளத்தில் நான் ஒரு சாதாரண மனிதன். இந்த உள்ளத்தில் மனிதர்களுக்குள்ள எல்லா தூய குணங்கள் இல்லையா? அதில் அந்த தூய குணங்கள் எல்லாருக்கும் இருக்கும். இந்த மானவம், கண்மம், மாயை என்னும் அப்புறம் கண்டு கேட்டு உண்டு உற்று உயிர்த்து அல்லது பஞ்சேந்திரியங்களின் குரல்கள், அப்புறம் காம குரோத லோப மோக மதமாச்சரியம் அப்படின்னா இத்தனை தீய குணங்களும் தீய விலங்குகள் சொல்கிறார். இதெல்லாம் திரிகிற காடு மனிதனுடைய மனம். அப்படிப்பட்ட ஒரு காடு. அங்கே நீ குடியிருக்கணும். அப்போ திடீர்னு ஒரு சந்தேகம் வருது. சரி, நீ ஒரு பெண் நீ தனியாக இங்கே இருக்க முடியுமா அப்படிங்கிறதுனால என்ன சொல்கிறாரு, நீ தனியாக வர வேண்டாம், உன்னுடைய துணைவரோடு நீ வரணும் அப்படிங்கிறார். அதனால தான் நீ மட்டும் வர வேண்டாம்,
புனிதரும் நீயும் அப்படின்னுங்கிறார். என்னுடைய புந்தியில் வந்து பொருந்துகவேங்கிறார். அப்போ இதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாருன்னா, இந்த இந்த அவர் இந்த ஒரு ரெக்வெஸ்ட்டை கொடுக்குறதுக்கு முன்ன சொல்கிறாரு, யாரெல்லாம் வந்து அம்பாளை வணங்குறாங்க, யாரெல்லாம் தங்களுடைய சென்னியை தலையிலே அம்பாளியின் திருவடியிலே வைத்து வணக்கம் செய்கிறாங்க. அப்போனா அம்பிகை வந்து மகா தபசிகள் அப்படி அவங்கள தான் ஏற்றுக்கிறாங்க. பெரிய முனிவர்களுடைய வணக்கத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க. அவர்களுடைய தலை வைத்து உன் திருவடிகளை வைத்து வணக்கின்ற வனத்தையெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்படி இப்போ திருக்கடையூரில் என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால், அம்மையும் அப்பனையும் வழிபட்டு ஒரு மாயாத மரணமில்லாத வரத்தை பெற்றவர் மார்க்கண்டேயர் இல்லையா? அந்த மாயா முனிவர் வந்து தன்னுடைய சென்னியை வைத்து உன்னுடைய திருவடியிலே வழங்குகிறார் இல்லையா? அது இல்லாமல் அந்த முனிவர் மட்டும் இல்லாமல் நிறைய சித்தர்கள், மச்சேந்திரர் போன்ற சித்தர்களும் அம்பையை தொழுவார்கள். அப்போ இருவினையும் மற்ற ஜீவன் முக்தர்களாக விளங்கும் அந்த முனிவர்களும் அம்பியை பண்ணுகிறார்கள். முதல்ல என்ன தேவர்கள் சொன்னார், அப்புறம் முனிவர்கள், மாயாத முனிவர்கள் வந்து சொன்னார், தேவர்கள் சொன்னார், அவர்களும் அம்பியை பணிகிறாரு. அப்படிப்பட்ட உயர்ந்தவர்களெல்லாம் பணிகின்ற அம்பாளை ஒன்றுக்கும் உதவாத நாமும் பணிகிறோமே, அம்பாளை நம்முடைய உள்ளத்தில் வந்து அமரும்படி சொல்லுறோமே, அது நமக்கு என்ன தகுதி இருக்கிறது அப்படின்னு ஒரு மனதில் ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா நான் ஒரு மனிதன், தேவர்களும் முனிவர்களும் வணங்குகின்ற உன்னுடைய திருவடியை நான் வணங்குவதற்கு எனக்கு என்ன தகுதி இருக்குது? ஏன்னா புண்ணியம் செய்ததுனால சொர்க்க வாழ்வு பெற்றவர்கள் தேவர்கள், அம்மையாய் பணிந்து நலம் பெறுவார்கள் இல்லையா? ஞானத்தால் கர்மங்களையெல்லாம் பொசுக்கிய முனிவர்கள் அவங்களும் அம்பாளை வணங்குறாங்க. அப்போ புண்ணியவான்களான தேவர்களும் ஞானிகளான முனிவர்களும் அவங்களுக்கெல்லாம் அருள் போல் அல்லையா அம்பாள். அப்படி புண்ணியம் பண்ணியவர்களும் ஞானத்தில் உயர்ந்தவர்களும் கூட நம்ம தாழ்ந்தவங்க. அப்படி இருக்கும்போது அம்பாள் நமக்கு எப்படி அருள் செய்வான்னு அம்பாள் நினைக்கும்போது அவர் மனத்தில் வந்து ஒரு ஒளி தோன்றுது. அந்த ஒளி சொல்லுது, தேவர்கள் பெரும் புண்ணியம் செய்தவர்கள், அதனால் தேவலோகத்தில் வாழ்கிறாங்க. அவர்கள் முனிவர்களுடைய கொஞ்சம் கீழே தான் இருக்கலாம், ஆனால் நம்மளை விட உயர்ந்தவர்கள், அவங்களுக்கு அந்த அருள் கிடைச்சிருக்கு. தேவர்களை விட உயர்ந்த முனிவர்களுக்கு அந்த அருள் கிடைச்சிருக்கு. ஆனால் அம்பாள் வந்து அவங்களுக்கு மட்டுமா அருள்வாள் நமக்கு அருள் மாட்டாளாங்கிற ஒரு எண்ணம் வரும்போது திடீர்னு ஒரு எண்ணம் தோன்றுது. அம்பாள் வந்து அனைவருக்கும் அருளக்கூடியவர்கள். அம்பாளுக்கு வேறுபாடே கிடையாது. ஒரு தேவராக இருந்தாலும் மாயா முனிவராக இருந்தாலும் எவ்வளவு உயர்ந்தவர்களாக இருந்தாலும் அல்லது சாதாரண மனிதர்களாக இருந்தாலும் அம்பாளுக்கு வேறுபாடே கிடையாது. அனைவருக்கும் தன்னுடைய சேவடியை தரும் கோமளம், தன்னுடைய திருவடிகளை தரக்கூடிய கோமளம் அப்படிங்கிறார். அப்போனா அதனால தான் என்ன சொல்கிறாரு, மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி தரும் புனிதரும் சேவடி கோமளமே. நாங்கள் யார் வந்து மனிதரும் சொல்கிறாரு, முதல்ல மனிதர்களை தான் சொல்கிறாரு, அப்புறம் தான் தேவரை சொல்கிறாரு, அப்புறம் முனிவர்களை சொல்கிறாரு. அனைவரும் வந்து வணங்குவதற்கு உன்னுடைய திருவடிகளை தந்து அருள்கின்ற தாயே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் அந்த உரிமை உண்டு. அப்போ அதனால் நானும் வந்து உன்னை வணங்குகிறேன். அந்த நீ எல்லாருக்கும் எளிமையாக உள்ள ஒரு பெருமாட்டி, உன்னுடைய உள்ளம் தயை நிரம்பியது, உன்னுடைய உள்ளம் தாய்மையின் உள்ளம், அது மென்மையானது. அந்த உன்னுடைய உள்ளம் வந்து ஏன் மென்மையாக இருக்குன்னா தயையினாலும் கருணையினாலும் மென்மையானது. அதனால தான் கோமலாகரம், கோமலாங்கி அப்படின்னு அம்பாளுக்கு வந்து லலிதா சப்ஸில் நாமங்கள் இருக்குல்ல. கோமலாங்கி அப்படின்னாலே மென்மையானவன்னு அர்த்தம். அம்பாளுடைய மெல்லிய இங்கே திருமேனியை மட்டும் குறிக்கல, அம்பாளுடைய உள்ளத்தையும் இந்த கோமளம் குறிக்கிறது. கோமளம் அப்படின்னா உடல் மட்டும் மென்மையல்ல, உள்ளமும் மென்மையானவள், அதனால தான் கோமளமே அப்படின்னாரு. அப்போ நீ என்னுடைய புத்தியில் வந்து எப்பொழுதும் குடியிருக்க வேண்டும், நீ வந்து என்னுடைய உள்ளத்திலே என்றும் நினைத்து இருக்க வேண்டும். சரி, நீ வரும்போது தனியாக வராத. ஏன்னா தனியாக வந்துட்டுனா ரெண்டு விஷயம், ஒன்று ஒரு பெண் தனியாக வரலாமா அப்படின்னு ஒரு பொண்ணு, இன்னொன்று என்னன்னு கேட்டால் நீயும் உன்னுடைய கணவரான பரமேஸ்வரரும் என்றைக்கும் பிரியாதவர்கள் இல்லையா? சிவசக்தி ஐக்கியமாக ஒன்றா இருக்கவங்க. நீ மட்டும் எனக்காக வந்துட்டேன்னு சொன்னாக்கா திடீர்னு உனக்கு உன்னுடைய கணவரின் நினைவு வந்தால் என்னை விட்டு நீ திரும்பி போயிடுவேன். அதனால் நீ அவரையும் கூட்டிகிட்டு வா அப்படின்றார். அதனால் அவர் சிவபெருமானோடு வா அப்படிங்கிறார். எந்த காலத்திலும்
சிவத்தினின்றும் பிரியாத நிற்கும் நீ உன்னை வந்து தனியாக அழைச்சா அது சரியாக வராது. அப்படி நீ தனியே வந்தாலும் எந்த சமயத்திலும் நீ போயிடுவ. அதனால் உன் துணைவருடன் வந்து என் என் நெஞ்சத்திலே உட்கார்ந்துருக்கணும் அப்படிங்கிறாரு. அப்போ அதுக்கு சொல்கிறாரு, புனிதரும் நீயும் என் புந்தி என்னாலும் பொருந்துகவேங்கிறார். புனிதரான பரமேஸ்வரும் நீயும் என்னுடைய உள்ளத்தில் வந்து என்றும் தங்கி இருக்க வேண்டும் அப்படிங்கிறாரு. இப்போ சிவபெருமானை சொல்லும்போது சிவபெருமானை நினைக்கிறார். அம்பாளை பற்றி நினைக்கும்போது சிவபெருமானை நினைக்கிறார். அம்பாளுடைய திருவடியை எண்ணியவர் சிவபெருமானுடைய திருமுடியை பாடுறாரு. இது வந்து நான் நேற்று கூட லலிதா சாஸ்திரம் சொன்ன நினைக்கிறேன். இல்லை நேற்று சுப்பிரமணிய புஜங்கத்தில் சொன்னேன். அந்த பள்ளி அறையில் வந்து முருகப்பெருமானுடைய திருவடிகள் வந்து வள்ளியம்மையுடைய திருவடிகள் வந்து முருகப்பெருமானுடைய தலையில் வச்சு பாரு அப்படின்னு. அதே மாதிரி சிவபெருமான் அம்பாளுடைய திருவடிகளை தன்னுடைய தலையிலே வச்சிருப்பார். அதனால் அம்பாளுடைய திருவடிகள் கொன்றை மலர் வாசம் வரும் அப்படின்னு நம்ம ஒரு பார்த்துருக்கோம். இந்த செய்தியை முன்னே பார்த்துருக்கோம். அதனால் அம்பாள் வந்து தன்னுடைய அம்பாளுடைய திருவடிகளை சிவபெருமான் தன்னுடைய தலையிலே தாங்குவார். அப்போ அம்பாளுடைய திருவடியை நினைக்கும் போது சிவபெருமானுடைய திருமுடியை நினைக்கிறார். அங்கே ஏன்னா அந்த அவர்கள் வந்து தனித்திருக்கும் போது அந்த மாதிரி அவங்க ஒரு நிலையில் இருப்பாங்க. அப்போ அந்த திருமுடியில் என்னென்ன இருக்கும்? அவர் சிவபெருமானுடைய என்றைக்கும் இல்லாமல் கொன்றை மலர் இருக்கும், சந்திரன் இருக்கும், பாம்பு இருக்கும், கங்கை இருக்கும். இதையெல்லாம் பார்த்தவொடனே அவர் வந்து புனிதர் அப்படிங்கிறாரு. அப்போ திடீர்னு ஒன்று வருது, புனிதம். கொன்றை மலர் புனிதமானது, அதாவது மஞ்சள் நிறமாக பொன்னிறமானது. நல்ல அவருடைய தலையிலையும் மார்பிலையும் கொன்றை மலர் இருக்கும். அதுக்கப்புறம் சந்திரன் பார்க்குறார். சந்திரன் வந்து புனிதர் கிடையாது, சந்திரன் களங்கமானவன் இல்லையா? சந்திரன் வந்து பௌர்ணமியிலும் களங்கம் இருக்கும். பிறை சந்திரன் முழுமை இல்லாதவன். சரி, அப்புறம் என்ன பார்க்குறான்? பாம்பு பார்க்குறார். பாம்பு பார்த்தா விஷத்தை கொண்டது, விஷத்தை கக்கக்கூடியது, உயிர்களை எடுக்கக்கூடிய காலகால விஷத்தையே கொண்டது அந்த பாம்பு. அப்புறம் கங்கையை பார்க்குறார். இந்த கங்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, பகீரதன் தவம் பண்ணி கங்கையை வந்து மேல் ஒருத்தங்க பூமிக்கு கொண்டுற தவம் பண்ணும்போது கங்கை ஆணவத்தின் காரணமாக நான் வர முடியாது, என்னுடைய வேகத்தை நீ தாங்க முடியாது, நான் பூமியை அழிச்சிடுவேன்னு சொன்னாங்க. அந்த ஆணவம் கொண்டதுனால கங்கையும் புனிதம் இல்லை. இப்போ 3 பேரும் புனிதம் இல்லாமல் இருக்காங்க. ஆனால் இந்த 3 பேரும் சந்திரனுடைய களங்கத்தை போக்கி அவனுடைய சாபத்தை நீக்கி அவனை தலையிலே சூடிக்கொண்டார் சிவபெருமான். இங்கே சிவபெருமானுடைய பெருமை அது சூடிக்கொண்டார். பாம்பினுடைய ஆழகால விஷத்தை தன்னுடைய தொண்டையிலே கண்டு நீலகண்டராகி அனைத்து பாம்புகளையும் தன்னுடைய ஆபரணங்களாக்கிக்கிட்டார், அதை புனிதமாக்கிட்டார். அப்புறம் கங்கையினுடைய ஆணவத்தை அடக்கி, நீ என் தலையில் ஜடமுடியிலே வந்தவருக்கு கங்கையினுடைய ஆணவம் அனைத்தும் அடங்கி அது தன்னுடைய பிரவாகத்தின் வேகமும் அடங்கி அது சாந்தமாக புனிதம் அடைகிறது. அப்போ இந்த 3 பொருள்களும் புனிதமாச்சு. யார்? சந்திரன், பாம்பு, கங்கை. இந்த 3ஐயும் புனிதம் ஆக்கியது எதனால்? சிவபெருமானுடைய ஜடாமுடியின் மேலே வந்ததுனால. அதனால் அவருக்கு புனிதரும் அப்படிங்கிறார். புனிதரும் திங்களும் பாம்பும் பகீரதையும் படைத்த புனிதர் இல்லையா? பனிதரும் திங்களும் பாம்பும் பகீரதையும் படைத்த புனிதருங்கிறார். இவர்கள் எல்லாத்தையும் புனிதமாக்கிய அந்த சிவபெருமான் அவருடைய அந்த கங்கையும் இறைவன் முடிவில் இருக்கிறது, சந்திரனும் இருக்கிறது, பாம்பும் இருக்கிறது. அதனால் அதோடு கொன்றை மலரும் அப்படி இருக்கிறது. அதனால் புரி சடைமேல் புனலேற்ற புனிதன்தான் காண்கன்னு அப்பர் சமல் சொல்கிறார். புரி சடைமேல் புனல் ஏற்ற புனிதன். இந்த புனிதன்கிறது வந்து இவர் புனிதராக இருப்பதனால் இவரை அடைந்த பொருள்கள் அனைத்தும் புனிதம் அடைகின்றன. அதே மாதிரி தான். அதனால் என்ன சொல்கிறாரு? கொன்றைவார் சடைமேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பகீரதும் படைத்த புனிதரும். அப்போ உன்னோட அந்த புனிதரும் சேர்ந்து வர வேண்டும் அப்படிங்கிறத சொல்லுதான். வந்து என்னுடைய உள்ளத்திலே நீங்கள் குடிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை சொல்கிறாரு. மறுபடியும் சொல்கிற கேளுங்க. மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோமளமே கொன்றைவார் சடைமேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் படைத்த புனிதரும் நீயும் என் புந்தியில் நாளும் பொருந்தவே. இதுக்கு வந்து சொல்ல அர்த்தம், மனிதர்களும் தேவர்களும் இரவாத முனிவர்களும் அணுகி வந்து தம் தலையை வணங்கி வழிபடும் செம்மையான திருவடிகளை உடைய அகமும் புறமும் மென்மையான அம்மையை. அம்மாக்கு 2 அகமும் மென்மை புறமும் மென்மை. உன்னோடு கொன்றை மலரை அணிந்த நீண்ட சடையின் மேலே பனியை உண்டாக்கும் சந்திரனையும் விஷத்தை கக்கும் பாம்பையையும்
பிரவாகித்தோடும் கங்கையும் வைத்து அவைகளையெல்லாம் ஆக்கிய சிவபெருமானே, தூயவரான புனிதராக சிவபெருமானே, நீயும் அவரும் என் உள்ளத்தை வந்து எந்த நாளிலும் இணைந்து எழுந்தருள்வீர்கள். அப்படி வந்தீங்கன்னா நான் பெற்ற பேர்கள் எல்லாம் என்றும் என் உள்ளத்திலே நிலைத்திருக்கும். நான் முதல்ல வந்து உன்னுடைய திருவடிகளை என் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டேன்னு சொன்னதை, அந்த திருவடிகள் என் உள்ளத்தை விட்டு போகாமல் இருக்க வேண்டும். உன் கருணை என்னை உள்ளத்தில் விட்டு போகாமல் இருக்க வேண்டும். உன்னுடைய எண்ணம் என் உள்ளத்திலே போகாமல் இருக்க வேண்டும். ஏன்னா என்னுடைய உள்ளம் வந்து ஒரு காடு. இந்த காட்டில் வந்து எல்லா விதமான மிருகங்கள், காட்டில் கொடிய மிருகங்கள் இருப்பது போல என்னுடைய உள்ளம் என்ற காட்டிலே பல தீய குணங்கள் இருக்கின்றன. இந்த தீய குணங்களுக்கெல்லாம் உன்னுடைய சக்தி, அந்த ஒரு பெண்ணாகி நீ வந்து பயப்படலாம். அதனால் உன்னுடைய துணைவரான பரமேஸ்வருடைய வர வேண்டும். ஏன்னா ஒரு தூயவர், ஏன்னா பாம்பையும் கலங்கப்பட்ட கொடிய விஷமுடைய பாம்பையும் கலங்கப்பட்ட சந்திரனையும் ஆணவம் கொண்ட கங்கையையும் அடக்கி அவர்களை புனிதமாக்கி அந்த புனிதரோடு நீ வந்து என் உள்ளத்திலே குடிகொண்டு என்றும் நிலைத்திருக்க வேண்டும் அப்படின்னு ரொம்ப அழகான பாடல். பிராமிப்பட்டருடைய அந்த பாடல்கள் எல்லாமே நான் பலமுறை சொல்லியிருக்கேன். அவருடைய ஆத்ம சமர்ப்பணம் அப்படின்னது அவர் உள்ளத்தில் எழுந்ததையெல்லாம் அப்படியே கவிதையாக விட்டுறாரு. நம்ம சுப்பிரமணிய புஜங்கத்திலே ஆதிசங்கரருக்கு கவிதைகள் வந்த மாதிரி அவருக்கு, ஆதிசங்கரருக்கு முருகனுடைய அந்த 6 முகத்தை பார்த்தவொடனே கவிதைகள் ஊற்றெடுத்து பெருக்க ஆரம்பிச்சுது. ஆனால் இந்த சாக்த உபாசகரான நம்ம அபிராமிப்பட்டருக்கு அம்பாளை நினைத்து கண்ணமூடி அம்பாளை நினைத்தானே கவிதைகள் ஊற்றெடுத்து பெருக்கும். அதில் வந்து அப்படியே சமர்ப்பணமாக ஆத்மாவிலேருந்து வரும். இப்படிப்பட்ட ஒரு அழகான இந்த 4வது பாடலை இதோடு நான் நிறைவு செய்கிறேன். உங்கள் அனைவருக்கும் அபிராமி அம்பாளின் பேரருட்கருணையும் பரமேஸ்வருடைய கடாட்சமும் குறைவில்லாது கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்து இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். அடுத்த பதிவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சிவதாசன், ஜெகநாதன். ஓம் நமச்சிவாய.